ஏரால எஸ்ஏபி படிச்சா பெஸ்டா? ப்ரெஷருக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. அப்படி மார்க் எடுத்துட்டு எப்படி நீ போய் இதுல ட்ராப்ல விழுந்தா? இந்த இன்ஸ்டியூட்ல சேர்ந்து இது ஒன்றும் வேலை கிடைக்கல, கோர்ஸ் அவங்க ஒழுங்கா சொல்லி தரல. ஐடி பொறுத்த வரைக்கும் கம்மியான சேலரியாகவும் நீங்க தைரியமா சேரலாம். அது க்ரோத் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலாக குளோபல் சர்டிஃபிகேஷன்லாம் நம்மளே யூஸே கிடையாது. ஈஸியா படிச்சிடலாம் அப்படின்னா ஈஸியா படிச்சா அது வேஸ்ட், அவ்வளவுதான் பாயிண்ட். சர்டிஃபிகேஷன் முடிச்சாலே வேலை கன்ஃபார்ம்ன்றதுலாம் ஃபேக். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா SAP SAP. ஆக்சுவலாக SAP பற்றி எனக்கு ஐடியா இல்லை. SAP படித்ததும் கிடையாது, SAPயில் ஒர்க் பண்ணதும் கிடையாது. அப்போ எதுக்கு SAP பற்றி பாட்காஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் பேசுகிற மேக்ஸிமம் வீடியோஸில் கமெண்ட்ஸ் டிஃபால்ட்டாக மினிமம் 1 or 2 கமெண்ட்ஸ் வந்துடும். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, SAP கோர்ஸ் படிக்கலாமா வேணாமா ப்ரோ, இல்லாட்டி SAP கோர்ஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் எல்லாத்துலேயும் கமெண்ட்ஸ் போட்டே இருக்கேன். லாஸ்ட் ஒரு 1 இயராகவே நான் ரிப்ளை கமெண்ட்ஸ் போடுறேன். உங்களுக்கு வெரி சூன் நான் போட்டேன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் ஸ்டில் அந்த SAP பற்றி ஒரு கரெக்டான வீடியோஸ்னால போடவே முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, நான் SAPயில் ஒர்க் பண்ணதில்லை. அதனால என்னால் ஸ்டடி பண்ணி என்னால் SAPயில் வந்து கன்க்ளூஷன் கொடுக்க முடியல. அது படிக்கலாமா வேணாமா, அது ஒர்த்து இல்லையா. பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு என்னால் அதை கிராஸ் பண்ணி அதை அப்படியே கன்வே பண்ண முடியல. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒருத்தர் வந்துருக்காரு, நந்தகோபால் இருக்காரு. நந்தகோபால் வந்து BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு SAPயில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் அவர் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் பர்சனலாக. நவ் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்விட்ச் ஓவர் டு IT. பட் அவர்கிட்ட கேட்டேன், பட் SAP நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொன்னார். அவரோட இந்த ஜேர்னி SAPன்ற கோர்ஸ் எப்படி படித்தார், SAPயில் ஒர்க் பண்ணார், அதில் சேலரி எல்லாம் கிடைக்கலையா, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஏரால SAP படித்தா பெஸ்ட்டாக, அதுக்கு ரெக்கமெண்ட்ஸ் என்ன, அதோடைய ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இதில் கேட்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் AI தான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக AI மூலியமாகவே கொஸ்டின்ஸ் கேட்குறேன். பிகாஸ் எனக்கு SAP பற்றி பெரிய ஸ்கில் செட் இல்லை. ஆனால் AI மூலியமாக கொஸ்டின்ஸ் கேட்டேன். நான் அவர்கிட்ட வந்து அந்த ஆன்சர் கேட்டு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஓகே, லெட்ஸ் வெல்கம் நந்தகோபால். ஹாய் நந்தகோபால். ஹாய் நந்தகோபால், ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். நீங்கள் இந்த SAPக்குள்ளே எப்படி வந்தீங்க? ஆக்சுவலாக நான் இனிஷியலாக வந்துட்டு SAP பற்றி பார்க்கும்போது வந்துட்டு, ஸோ மெக்கானிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு SAP கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஏன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டு, நான் படித்தது வந்து SAP MM, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட்டு, இன்வாய்ஸ், இதை பற்றினது. ஸோ அதனால் SAP படிக்கலாம் சொல்லி 2019 வந்துட்டு டிசைட் பண்ணேன். ஸோ இனிஷியலாக ஒரு 3 years வந்துட்டு அப்படியே போயிடுச்சு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தெரியாமல். ஸோ 2019 வந்து SAP படித்தேன். ஸோ அப்போது ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்தேன். ஸோ அவங்க இது பண்ணதை விட ஃபீஸ் ரொம்பவே நியர்லி 1.5 கிட்ட வாங்கிட்டாங்க. 1.5 lakhs? ஆமாம், குளோபல் சர்டிஃபிகேஷனோட இது பண்ணுறேன்னு சொல்லி 1.5 lakhs கிட்ட வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக குளோபல் சர்டிஃபிகேஷன்லாம் நம்மளே யூஸே கிடையாது. ஸ்கில்லு தான் முக்கியம். குளோபல் சர்டிஃபிகேஷன் பண்ணணும், டேரெக்டாக போர்ட்டலில் பண்ணால் அது ஜஸ்ட் ஒரு 50,000 தான். ஸோ இதில் போயிட்டு இந்த ட்ராப்பில் மாட்டி 1.5 lakhs ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபுல்லாகவும் அவங்க சொல்லித்தரல, ஒரு மாதிரி ஃபுல்லாக சொல்லி தராமல். எப்படி நீ இவ்வளோ? ஆக்சுவலாக உன்னோட ரெஸ்யூம் பார்த்தேன், 12th நல்ல மார்க் 85%, 80% 90%. அப்படி மார்க் எடுத்துட்டு எப்படி நீ போய் இதில் ட்ராப்பில் விழுந்தா? ஆக்சுவலாக எல்லாமே தான். BE மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எனக்கு IT ஜாப் இனிஷியலாக கிடச்சிது. பட் ஆனால் மெக்கானிக்கல் படிச்சுட்டு அதுக்கு போகணும், கோர்லேயே ட்ரை பண்ணலாம் சொல்லி இனிஷியலாக அந்த டேஸ் போச்சு. சரி IT இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலான்னு இருக்கும்போது, ஸோ இனிஷியலாக SAP கோடிங் இல்லாமல் இருக்கும். ஸோ SAP ட்ரை பண்ணால் ஈஸியாக மூவ் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த டைமில் கொஞ்சம் சில பேர்லாம் சொன்னாங்க, கூகுள்லேயும் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து இது ஒன்றும் வேலை கிடைக்கல. சரி, கோர்ஸ் அவங்க ஒழுங்காக சொல்லித்தரல. அதுக்கப்புறம் கோவிட் டைமில் வந்துட்டு வேலையும் கிடைக்கல, அப்படியே மூவ் ஆகி போயிடுச்சு. 2021 தான் நான் SAPக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வந்தேன். இனிஷியலாக என் சேலரி வந்துட்டு ஜஸ்ட்டு 3 LPA தான். ஃப்ரெஷர் எப்படியோ கிடச்சிருச்சு, பட் மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஷராக வந்து ஜாப் கிடைக்காது. ஸோ இதுதான் நான் SAPக்குள்ளே வந்தது. சரி, ஓகே, ஃபைன். சரி, ஓகே. SAP லேர்ன் பண்ணால் ஈஸியாக ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்டஃப் தேவையா? டெக்னிக்கல் ஸ்டஃப் வந்து ஆக்சுவலி SAPலேயே வந்துட்டு நிறைய டொமைன்ஸ் இருக்குது. MM, SD, FICO இந்த மாதிரி நிறையா இருக்குது. MM வந்துட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸி. பட் MM வந்துட்டு நம்ம எப்படி சொல்ல, நிறைய பேர் படிப்பாங்க, எக்கச்சக்க பேர் படிப்பாங்க. MMங்கிறது ஒரு ரொம்பவே பேசிக்கானது. இப்போ ஃபுல் ஸ்டாக்ல இருந்தால் HTML மாதிரி MM வந்து எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து வெளியே மார்க்கெட்ஸில் வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50,000 60,000 ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க வெறும் கோர்ஸுக்கு, குளோபல் சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல். ஆக்சுவலாக SAP வந்துட்டு நம்மளே வந்துட்டு படிக்கணும்னா யூடியூப்பில் பார்த்தே படிக்கலாம், சர்வர் ஆக்சஸ் மட்டும் வாங்கிட்டு. MM தான் பேஸு. இது மாதிரி FICOன்னு இருக்குது. FICO வந்து அந்த லைவாக அந்த GST மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டேக்ஸ் மெயின்டெனன்ஸுக்கு, அப்புறம் அந்த லெஜர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு FICO யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன தேவையோ SAPயில் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈஸியாக இல்லை டெக்னிக்கலாக? அதான் எனக்கு என்னோட கொஸ்டின்.
அது எடுக்கிற டொமைனை பொறுத்து வந்து ரொம்பவே ஈஸி. ஆனா மார்க்கெட்ல வந்து வேல்யூ இல்ல இன்னைக்கு வேல்யூ இல்ல. சோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஈஸின்னு நினைச்சா இந்த எம்எம் எடுக்காதீங்க, அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. ஸோ அதான் அவர் சொல்ற மெயின் பாயிண்ட். ஸோ ரொம்ப சில பேர் டெக்னிக்கலாக ஒர்க் இல்லை, டெக்னிக்கலாக இல்லை, ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னா ஈஸியாக படித்தா அது வேஸ்ட், அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின், எஸ்ஏபி கோர்ஸ் படித்தவங்களுக்கு ஜாப் இமீடியட்டாக கிடைக்குமா? ஃப்ரெஷருக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம வேறு கோர்சஸ் படித்தா சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் நமக்கு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம வெப் டெவலப்மெண்ட்டு இல்லைனா வேறு ஏதாவது டெஸ்டிங் கோர்சஸ்க்கு, ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஒரு கம்பெனின்னு எடுத்தால் வெப்சைட் தேவை, அதுக்கு டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸில் 10K 15K 20K ஃப்ரெஷருக்கு கிடைக்கும். எஸ்ஏபி பொறுத்த மட்டும் வந்துட்டு மோஸ்ட்லி 90% கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் ஒரு ஜாப் கிடைச்சது. இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஃப்ரெஷருக்கு ஷோராக கிடைக்காது. ஆமாம், ஏன்னா கிடைச்சாலுமே பெரிய எம்என்சிஸ் மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். எம்என்சிஸ் போகிறதுக்கு நமக்கு நிறைய திங்ஸ் வேணும், ஸ்கில் செட்ஸ் வேணும். அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷராக போக முடியாது. ஒரு 3 to 5+ years இருக்கிறவங்களுக்கு மேபி அது கை சான்சஸ் இருக்கும். ஆமாம். ஸோ ஆக்சுவலாக அவர் சொல்கிற பாயிண்ட் தான். ஸோ பிகாஸ் எஸ்ஏபிங்கிறது வந்து ஒரு பெரிய இஆர்பி சாஃப்ட்வேர், ரொம்ப காஸ்ட்லியான சாஃப்ட்வேரும் கூட. ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் எப்படி ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு 10க்கு 10 ரூமில் உட்காந்துருப்பான், அவனுக்கு வந்து எல்லா சாஃப்ட்வேரும் ஃப்ரீயாக இருக்கும். ஈவன் அவன் யூஸ் பண்ணுற ஜாவாவாக இருக்கட்டும், பைத்தானாக இருக்கட்டும், எல்லாமே டாட்டா ஃப்ரீ சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீயாக ஒரு ரூமில் வச்சு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ரெண்ட் எடுத்து ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணிடலாம். பட் எஸ்ஏபி அப்படி கிடையாது. அந்த சாஃப்ட்வேரே லட்சங்களுக்கு வைக்கிறேன். லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் ரொம்ப அதிகமாக ரேட் ஆகும். அது போக அதில் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் முன்னாடி லைஃப் லாங் இது கொடுத்தாங்க. இப்போ சம் இயர்ஸ்க்கு தான் அந்த இதுவும் திருப்பி பணம் கட்டி அந்த 50,000 60,000 பணம் கட்டி திருப்பி அந்த இது பண்ணணும். ஓகே, அதுவுமே சும்மா வாங்கி வைக்கிறது வேஸ்ட் தான். ஒர்க் பண்ணாமல் சர்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணாதீங்க. சொல்கிற பாயிண்ட் தான். எஸ்ஏபி சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் கிடைச்சா வேலை கிடைக்குன்னா 0% அது வந்து தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஈவன் எஸ்ஏபின்னு கிடையாது, சன் ஆரக்கிள் சர்டிஃபிகேட் நான்லாம் பண்ணும்போது ஆரக்கிள் சர்டிஃபிகேட் ஜாவா ப்ரொஃபஷனல் OCJPன்னுவாங்க. அதுவுமே வந்து நீ சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினா ஒரு யூஸுமே கிடையாது. சர்டிஃபிகேட் இஸ் நத்திங். அதனால் இந்த சர்டிஃபிகேஷன் வச்சு வேலை கிடைக்குமானா வாங்கிடாதீங்க. AWS சர்டிஃபிகேஷன் வாங்குவாங்க, இதெல்லாம் வந்து பிரயோஜனமே கிடையாது. அதுக்காக காசு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அது 4வது கொஸ்டின் என்னன்னா, எஸ்ஏபி ஃபீல்டில் என்ட்ரி பண்ண ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? சிம்பிளாக சொல்லுங்கள். எஸ், நோ. வெரி குட். எஸ்ஏபி கேரியரில் சேலரி க்ரோத் எப்படி இருக்கும்? பிகாஸ் ஐடியில் வந்து சேலரியில் 5,000 ரூபாய்க்கு சேலரி வாங்கி 1 வருஷம் 50,000 போயிடுவான், 2 வருஷம் 1 லட்சம் போயிடுவான். எஸ்ஏபியில் சேலரி க்ரோத் எப்படி இருக்கும்? சேலரி க்ரோத் வந்து இனிஷியலாக கொஞ்சம் கிராஜுவலாக தான், ஸ்லோவாக தான் ஏறும். சம் இயர்ஸ்க்கு அப்புறம் லேக்ஸில் ஏர்ன் பண்ணலாம். பட்டு நம்ம கரெக்டாக மூவ் பண்ணணும். ஸோ எங்கேயுமே நிற்காம லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆகி போகணும். பட்டு நம்ம டெவலப்பர்ஸ்க்கு கிடைக்கிற சேலரி கிடைக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. நீ அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா? நீ இப்போ உங்கள் காலேஜ் மேட்ஸ் படிச்சிருப்பாங்க. இப்போ ஆக்சுவலி 90% மார்க் எடுத்த பையனாக இருப்பேன். அதே சமயத்தில் 60% லெஸ் தென் 60% பையனாக இருப்பான் 12th. அவன் ஐடிக்குள்ளே போயிருப்பான். அவனோட க்ரோத்தையும் உங்கள் க்ரோத்தையும் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறேன்? ஆக்சுவலாக இப்போ நான் காலேஜ் முடிச்சு சம் மோர் தென் 8 to 10 years ஆயிடுச்சு. ஸோ ஐடிக்கு ஈவன் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் படிச்சுட்டு ஐடிக்குள்ளே போனவங்களே இன்றைக்கி 1.5 2 lakhs கிட்ட வாங்கல. எங்கள் நம்ம யூனிக்கில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் இது வரைக்கும் நாங்கள் ப்ளேஸ் பண்ண மேக்ஸிமம் கேரஸ் மெக்கானிக்கல் தான். ஆக்சுவலாக 30-40 LP வாங்குறவங்களும் இருக்காங்க. எஸ்ஏபி எடுத்ததுக்கு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். இனிஷியலாக கரியரை வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணும்போது ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணி நெட்டில் இருக்கிற கூகுள் சிலபஸ் கூட அவங்க எடுக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். அடுத்த ஜாப் பண்ணி நிறைய ரெக்ரெட்ஸ் இருந்தது ஓவர் த பீரியட். ஓகே, 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் ஐடிக்கு ஷிஃப்ட் பண்ண ரீசன் என்ன? அதாவது நீ 5 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2019 கரியர் ஸ்டார்ட் பண்ண SAPல. இப்போ வந்து நீ வந்து ஐடிக்குள்ளே போகணும் பிளான் பண்ணியிருக்க, ரீசன் என்ன? ஆக்சுவலாக கோடிங் லாங்குவேஜஸ் படித்தா நமக்கு லாங் டேர்ம் வந்துட்டு சர்வைவல் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்ன நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒன்று தான். அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் வந்துடலாம். இல்லை, மார்க்குலாம் நீ ஒரே பண்ண தவிர பெர்சனலாக சொல்கிறேன். நான் யாரையும் டிமோட்டிவேட்லாம் பண்ணல. ஆக்சுவலாக 90% 10th 12th எடுத்திருக்கேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த சினிமாலேயோ இந்த காமெடி பண்ணி கம்ப்யூட்டர்ஸ் வேலை கிடைக்காது அப்படி இப்படின்னு ஒரு மித்தை கிரியேட் பண்ணி தான் நிறைய லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. இதில் நீங்கள் எப்படி போய் சேர்ந்தீங்கன்னா 2011-12 நீங்கள் 12th முடிச்சிருப்பீங்க. அப்போ முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு அப்படின்னா போய் 5 ஐடி டவுனு, அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்துருப்பீங்க. ஆக்சுவலாக உன்னோட அப்போ வந்து அறிவாளி பையன் ஃபுல்லாக மெக்கானிக்கல் சேர்ந்தாங்க. ரொம்ப கம்மியான மக்கள் டைம் ஃபுல்லாக சிஎஸ்சி ஐடி போய் சேர்ந்தான். பட் முடிச்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த எவன்லாம் வேஸ்ட் நினச்சியோ அவன் எல்லாம் லேக்ஸில் போயிட்டான். இந்த மெக்கானிக்கல் படித்த பசங்க எல்லாரும் லைஃப் வந்து 12,000 சம்பளத்தையும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி என் பேட்சில் மெக்கானிக்கல் படித்தவங்கலாம் சில பேர் ஐடியில் இருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் வந்துட்டு ஒன்றும் எங்கேயுமே ஜாப் லேண்ட் ஆகும். அதான் ரீசன். 10,000 அந்த மாதிரி. அதனால வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, ஐடியோடைய க்ரோத் நீ எதுலையுமே கம்பேரே பண்ண முடியாது.
ஏதாச்சும் இண்டஸ்ட்ரீஸில் 1 or 2 எக்ஸப்ஷனிஸ்ட் பிளேஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே ஹீரோ ஆகிட முடியாது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதான் பாயிண்ட்டு. அதனால் எவனோ ஒருத்தன் ஹீரோ ஆகிட்டான் அப்படின்னா எல்லாருமே ஹீரோ ஆக முடியாது. ஐடி பொறுத்த வரைக்கும் கம்மியான சேலரியாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், தைரியமாக சேரலாம். அதோட க்ரோத் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் போயிடலாம். எனக்கு டக்குன்னு சொல்லிடுங்க, பசங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது. எஸ்ஏபியோட ரியாலிட்டி, சாப் ஃப்ரெஷர் ஜாப் ஈஸியாக இல்லை வெரி டிஃபிகல்ட். சாப் கன்சல்டன்ட் ஆகிறதுக்கு கோடிங் நாலேஜ் தேவையா? கோடிங் நாலேஜ் தேவை கிடையாது. பட் அபாப்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் கோடிங் லாங்குவேஜ். ஓகே, மற்றபடி எதுக்குமே கோடிங் தேவையில்லை. சாப் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? ப்ரெஷர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சாப்பில் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லை ரேரா? மிக்சடு தான். சாப் லேர்ன் பண்ண மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், ஆமாம். ஏதாவது ஒரு டொமைன்லேருந்து ஸ்விட்ச் ஆகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக. டொமைன்னா ஏதாவது நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து எஸ்ஏபி போகிறாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை வச்சு போகிறாங்கன்னா ஓகே. ஹெச்ஆர் ஃபினான்ஸ் அப்படி சொல்கிறீங்க அந்த மாதிரி. ஓகே, இவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷோராக கிடைக்காது ஜாப். ஓகே, லேண்டாக வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ அடுத்த ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். சாப்போட டார்க் சைடு அதை பற்றி பேசுவோம். ஸோ இது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன். எஸ்ஏபி கோர்ஸ் படித்தவங்களில் ரொம்ப பேர் ஜாப் கிடைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக. எஸ்ஏபி கோர்ஸ் ஃபீஸ் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லலாமா? காஸ்ட்லி தான். எஸ்ஏபி லேர்ன் பண்ண ரியல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ஜாப் கஷ்டமா? ரியல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக கிடைக்காது. ரொம்ப டம்மியாக தான் இது பண்ணும். கண்டிப்பாக கிடைக்காது. எஸ்ஏபி கன்சல்டன்ஸுக்கு ஜாப் சேஞ்ச் ஃப்ரீக்வன்சி கம்மியா? ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் ஓப்பனிங்ஸ் இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தினா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்டர் 3 இயர்ஸ்னா ஷோராக ரொம்ப டிஃபிகல்ட் தான். எஸ்ஏபி ஃபீல்டில் என்ட்ரி பேரியர் ரொம்ப ஹைன்னு சொல்லலாமா? ஆமாம். ஓகே, சரி, ஓகே. அதுக்கடுத்து ஃபைனலாக சும்மா கொஞ்சம் ஃபன்னாகவே போயிடலாம். எஸ்ஏபி கன்சல்டன்ட் லைஃப் போரிங்கா இல்லை இன்ட்ரெஸ்டிங்கா? மிக்சர் தான். ஐடி மாதிரி இருக்குமா அந்த கல்ச்சர்? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஐடியில் பார்த்தா அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே தான் ஒர்க் இருக்கும். அதுவும் ஃப்ரைடே ஒர்க்கே பண்ண மாட்டாங்க ஐடியில். அந்த மாதிரி ஒர்க்காக இருக்குமா இது, இல்லாட்டி இது ஒரு பியூர் மெக்கானிக்கல் அந்த மாதிரியா போயிருமா? சேம் ஒர்க் தான். ஏன்னா எம்என்சிஸ், டெலாய்டு, டிசிஎஸ், சிடிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிஸும் எஸ்ஏபி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க் தான். அவங்க என்ன ஒடிசியில் உட்காரங்களோ இவங்களும் அங்கே தான் இருப்பாங்க. பட் லைக் அந்த என்ட்ரி லெவல் ரொம்ப டஃப்பு. மோர் லைக் நிறைய இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த ஒரு லெவலுக்கு ரீச் ஆகும். ஓகே, எஸ்ஏபியில் டாக்குமெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, எஸ்ஏபி கன்சல்டன்ஸ்க்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டண்ட்டா? கோடிங் இல்லைனா நம்ம ஈஸி ஜாப்ன்ற மாதிரி சொல்லலாம். பட் டெக்னிக்கலாக நிறைய லேர்ன் பண்ணி பண்ணணும். ஸோ பட் எதுவுமே டஃப் இல்லாமல் நமக்கு கிடைக்காதுல்ல. சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக பாயிண்ட், எஸ்ஏபி கேரியர் சூஸ் பண்ண உங்கள் யங்கர் வெர்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. உங்கள் சொந்த தம்பி இருக்கான், எஸ்ஏபி படிக்கணும்னு சொல்கிறான், என்ன சொல்லுவீங்க? 12th நல்ல மார்க் 90% எடுத்திருக்கான், 10th 90% எடுத்திருக்கான், நல்லா படித்த பையன், அவனை நீங்கள் தம்பி எஸ்ஏபி தான் போகணும்னு சொல்கிறேன், என்ன பண்ணுவீங்க? நான் கொஞ்சம் பேருக்கு சொல்லி அவங்களும் இப்போ பெருசாக ஒரு இடத்துல இல்லை. ஓகே, ஸோ ரீச் ஆக முடியல. அவங்களுமே டொமைன் சேஞ்ச் பண்ணி போயிட்டாங்க. ஸோ என்னை கேட்டால் நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஓகே, ஃபைனலாக என்கிட்ட ரிவ்யூ கமெண்ட்ஸ் கேட்குற பசங்களுக்கான கொஸ்டின் இதுதான். எஸ்ஏபி கோர்ஸ் ஜாயின் பண்ண யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் ஹானஸ்டான அட்வைஸ் என்ன? டீட்டெயிலாக சொல்லிடுங்க, அதை மட்டும் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. ஆக்சுவலாக கோர்ஸ் நீங்கள் நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு பண்ணுங்கள். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உங்களுக்குன்னு உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் 4 பேர்ட்டு கேளுங்க. ஏஐ இப்போ எல்லாமே இருக்குது, அதில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு நல்லா ரிவ்யூ பண்ணிவிட்டு பண்ணுங்கள். லைக் எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு எஸ்ஏபி அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூட்ஸ் யாருமே ஜாப் கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்க. ஃப்ரெஷராக நீங்கள் படித்தா கண்டிப்பாக ஜாப் போக முடியாது. ஏதாவது நீங்கள் வேறு டொமைன்லேருந்து போகிறீங்கன்னா சான்சஸ் இருக்குது. இனிஷியலாக நீங்கள் ஃப்ரெஷராக போகணுன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுபோக இன்ஸ்டியூட்ஸுமே கொஞ்சம் ஹையராக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அது மட்டும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு பண்ணுங்கள். எஸ்ஏபி டொமைன் நல்ல ஃபீல்டுன்னு நான் சொல்ல, அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டொமைன் தான். பட் எனக்கு அது செட் ஆகலை. இப்போ இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷருக்கு அது டெஃபினட்டாக சூட்டபுளாக இருக்காது. எஸ்ஏபி கோர்ஸ் படிக்க 2 to 4 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தா? இன்னொன்று இருக்குது. நான் சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணல. நான் படிக்கும்போது சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் 3.5 to 4.5 lakhs வாங்கினாங்க ஃபீஸ். டெஃபினட்டாக இது ட்ரூ தான். 3.5 to 4.5 lakhs வாங்கினாங்க. அதுலேயுமே ஒரு எஸ்ஏபி சர்டிஃபிகேஷன் கோர்ஸுக்கு 6 attempts தருவாங்க. பட் அவங்க 3.5 to 4.5 lakhs வாங்கிட்டு 1 attempt 2 attempt தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதில் ஃபெயில் ஆகிட்டா திருப்பி நமக்கு attempt இருக்காது, திருப்பி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 4.5 lakhs வாங்கினவங்கலாம் நிறைய பேர் யூஸே இல்லை. ஆமா, நிறைய பேர் வாங்கிட்டு யூஸ் இல்லாம தான் இருக்காங்க. அது இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து. சில பேர் 2.5 வாங்கினாங்க. பட் நானே 1.5 கொடுத்ததுக்கே ஆமா. நான் என்ன நினைச்சேன்னா அவ்வளவு கொடுத்து படிக்கிறாங்க, ரொம்ப எலைட்டா இருக்கும், படிச்சோன்னே வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சேன். பட் சினாரியோவே வேற மாதிரி இருக்கு. ஆமா. ஸோ ஓகே, அவர் சொல்ற பாயிண்ட் தான்.
ரொம்ப அதில் ஒரு பேஷனேட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஹெச்ஆரில், ஃபினான்ஸில், மார்க்கெட்டிங்கில், இல்லாட்டி இஆர்பி ரிலேட்டட் ஸ்கில் இருக்குது, 3 years 4 years ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அடுத்து கொஞ்சம் அதிலே அப்ஸ்கில் பண்ணிக்கணும், இல்லாட்டி சொந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை லேர்ன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு இமீடியட் ஜாப், நல்ல சேலரி கிடைக்கும், கரியர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது நல்ல இது இல்லை அப்படின்னு மீன் பண்ணுறாரு அவர். பிகாஸ் எனக்கும் தெரியாது. நீங்கள் நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி யாராச்சும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை சாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட நிறைய அட்வைஸ் கேளுங்க. வெறும் ரிவ்யூ, இப்போ இந்த பாட்காஸ்ட் முன்னே பார்த்து நீங்கள் டிசைட் பண்ண வேணாம். வெறும் கூகுள் ரிவ்யூவோ, ஒருத்தவங்க எங்கிட்ட சேர்ந்தாலே வேலை கன்ஃபார்ம், SAPயில் 3 லட்சம் கூட என்னோட சர்டிஃபிகேஷன் முடிச்சாலே வேலை கன்ஃபார்ம்ன்றதுலாம் ஃபேக். அதை நான் அடிச்சு சொல்கிறேன். ஈவன் யூனிவர்சிட்டியில் படித்தா அதே சொல்லுவேன். வெறும் சர்டிஃபிகேட் தான் வேணும்னா இட்ஸ் ஜீரோ, இட்ஸ் நத்திங். வெறும் 10 ரூபா அந்த சர்டிஃபிகேட்டோட வேல்யூ. அதை வச்சு யாருமே வேலை தர மாட்டாங்க. ஈவன் நந்தகுமாரே வந்து இப்போ அவரோட கரியர் வந்து ஐடிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் நந்தகுமார், இப்போ நீங்கள் ஐடிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணலான்னு ரீசன் என்ன? லைக் லாங் டேர்முக்கு கரியர் நல்லா Very இருக்கும். good. ஸோ கோடிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஸோ ஓவர் த பீரியட் பார்க்கும்போது அதுதான் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க ஒரு பையன் பிளேஸ் ஆனார்ல. ஆக்சுவலாக நந்தகுமார் வந்து என்கொயரி பண்ணிட்டு போய் 1 year ஆச்சு. அதுக்கு அடுத்து நந்தகுமார் ரெஃபர் பண்ண பையனே பிளேஸ் ஆகி போயிட்டார் நினைக்கிறேன். ஆமாம், நான் என்கொயரி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பிளேஸ் ஆகி பேர் சூர்யா. எவ்வளோ பேக்கேஜ் பிளேஸ் ஆனார்? ஐ திங்க் ஸோ 8 to 9 நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். ஸோ உங்களுக்கு கோடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஐடியில் கரியர் இன்ட்ரெஸ்ட் சுவிட்ச் ஓவர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை SAP பற்றியே நந்தகுமார் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் நந்தகுமார் சார்னு போடுங்க. அவர் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செட்டாக ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் ஒரு மீட்டிங் ரெடி பண்ணுறோம். அதில் வந்து லைவாக நீங்கள் வந்து கொரிஸாக கேட்டுக்கோங்க. பிகாஸ் அவர் இதில் நிறைய இன்ஸ்டியூட் பேரெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மேபி நீங்கள் பர்சனலாக கேட்டால் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.